ஹலோ கைஸ், வெல்கம் கம்பைன் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்எம் மணிமி சேனல். புதுசாக சேனலுக்குள்ள உள்ள வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணி போவாங்க. இது போன எபிசோட் நம்ம என்ன எனிமி பார்க்குறோம்னா, அதாவது அட்வென்ச்சர் சட்டிங் டீமன்ஸ்ல அதாவது 6வது எபிசோட் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ போன எபிசோட்ல என்ன முடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒருத்தனோட ஃபைட் பண்ணி ஒரு ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்து அந்த ஸ்வாடை எடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்து மேவெல்லாம் சேஃப் மூலமா இருந்திருக்கும். அதோட எபிசோட முடிச்சிருப்பாங்க. டுடே அந்த எபிசோட்ல இருந்து நம்ம டேரக்டா ஆயிருக்கோம். அந்த எபிசோட்ல இருந்து என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம இப்போ டேரக்டா உள்ள போவோம். இப்போ நான் ஸ்டார்டிங்ல என்ன இங்க சிவப்புமயமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியத்துல இங்கிட்ட எனக்கு இருக்க அங்கிட்ட அப்படியே நெக்ஸ்ட் நான் கட் பண்ணிட்டு அங்க இருக்க அந்த பிளான் எழுதுடா உன்னால அந்த ஸ்வாடோட தூக்க முடியலையா உன்னை அந்த ஸ்வாட ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்னு அவன் வந்து சொல்லிக்கிருக்க. அவன் சொல்லிக்கிருக்கான். அதே நெக்ஸ்ட் இங்க அந்த ஸ்வாட அதாவது அந்த ஸ்வாட வந்து நம்ம ஹீரோ இன்னும் ஏத்துக்காத நிலைமையில தான் இருக்கு. பட் அவன் என்ன சொல்றான், நீ ஒரு டெவில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண சொல்றான். அதாவது டெவில் சொன்னோன்னா எல்லாரும் ஆமா டெவில் தான் உன்னை எல்லாரும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காண்டி எல்லாரும் வந்துருக்கா. நம்ம ஹீரோ எல்லாரும் அட்டாக் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோனே அப்ப ஹீரோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து முன்னாடி வந்து தேக்கி நின்றுட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண கூடாதுல்ல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து உள்ளவே இதுவா இருக்கான் டேமேஜ் வாங்கி திரும்பி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் வாங்கினா அப்புறம் ரொம்ப ஒரு டேமேஜ் ஆகும். நம்ம ஹீரோனே அவன் தடுத்து நின்றுக்கு இருக்க அவனை இங்க எதுக்கு அட்டாக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை தடுத்து நின்றுக்கு இருக்க. அவன் சொல்லியிருக்கான், நீங்க எதுக்கு அவனை போய் உதவி பண்றீங்க அப்படின்னு அவன் வந்து கேட்டுக்கிருக்க. அப்படின்னு அவன் கேட்டுக்கிருந்தாலும் அங்க நெக்ஸ்ட் இல்ல இவங்க 2 பேரும் முன்னாடி வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்றுக்கு இருக்கா. 3 பேரும் அப்படியே வந்து நின்றுக்கு இருக்க. அங்கே அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோவோட சி வேர்ல்டுக்குள்ள அதாவது நம்ம சி வேர்ல்டுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடோட ஃபைட் பண்ணுங்க. அதாவது அந்த ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோ வந்து இன்னும் மாஸ்டர் ஆயிருக்கான். அந்த ஸ்வாட் என்ன சொன்னா, நீ என்னைய மாஸ்டர் நீ எனக்கெல்லாம் மாஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு அந்த ஸ்வாட் வந்து சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிருக்கு. நம்ம ஹீரோ இப்படி இன்னர் டேமேஜ் உள்ள வாங்கியிருக்கு. நம்ம ஹீரோனை வந்து பிடிச்சிருக்கா. அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை இங்கிட்ட வந்து பிடிச்சிக்கிருக்க. அங்கிட்ட நமக்கு அவன் வந்து பாருங்க உன்னை அந்த ஸ்வாட் இன்னும் ஏத்துக்கல மாஸ்டரா அது ரிஜெக்ட் பண்ணது உன்னைய அப்படின்னு அவன் தான் அங்கிட்ட சொல்லிக்கிருக்க. இவன் இங்கிட்ட சொல்லியிருக்கா, டே ஒருத்தன் நில்றா, டே என்னடா நீ சொன்ன இந்த ஸ்வாட தூக்குனா ஒருத்தவ கிங் ஆயிடலாம், அதாவது லெஜண்ட் மாதிரி ஆயிடலாம், லெஜண்ட் சோலிட்டர் அப்படின்னு அவட ஜோல்கஸ் மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு நீ வந்து சொன்ன. ஆனா இப்ப என்ன சொல்ற, இந்த ஸ்வாட நான் தூக்கிட்டே ஆனா இப்ப இருந்து என்னை டெவில் நீ சொல்ற, இது உனக்கே நியாயமா அப்படின்னு கேட்டிருக்க. இந்த இதுக்கு வேற பத்தாதுக்கு இந்த ஸ்வாட வந்து தூக்குறதுக்கு 10,000 வேற நீ சாக்ரிஃபைஸ் வேற பண்ணிருக்க. இது நியாயமா அப்படிங்கிற என்னையவா ஏசி பேசுறேன்னு சொல்லி அவன் வந்து ஒரு அட்டாக் பண்ணி விட. அந்த அட்டாக் வந்து நம்ம கீழே வந்து டிஃபெண்ட் பண்ணிடுறான். அந்த நீ தாண்டா இப்போ ஒரு டெவில் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எங்க கிளானுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கணும் சொன்ன, இங்க இருக்க எல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியனும் நீ கொண்டுட்ட, இப்ப எங்க கிளானுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியங்களும் ஒருத்தவன் இல்ல அப்படியே அந்த அவன் மக்கள் எல்லாம் சொல்லியிருக்க. மக்களுக்கு இப்பதான் ஒரு புத்துமதி வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றேன். என்னையவா நீங்க எதுக்க துணிஞ்சிட்டீங்க, உங்க யாரையுமே இன்னைக்கு உயிரோட வர மாட்டேன், எல்லாரையுமே அழிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லி அவன் வந்து அழிக்க அட்டாக் தயாரா. அதாவது ஒரு ரெட் பாப் மாதிரி, அதாவது பனிப்பிரதேசத்துல எப்படி பண்ணிடுவோம் அதே மாதிரி இங்க ரெட் பாப் மாதிரி இருந்துட்டு எல்லாரும் உயிரையும் அட்டாக் பண்ணிருக்கு. அதாவது மேக்சிமம் ஸ்ட்ராங்கஸ்ட் வரையும் ஒரு 2 பேர் இருந்தா அவங்க வந்து அவரோட பவர் ஆக்ஷன் பண்ணி அந்த இதுல வந்து தப்பிச்சுட்டா. மத்த கிளான்ல இருக்க எல்லாரும் அப்படியே கொத்தா இறந்து போயிட்டாங்க. அவன் என்ன சொல்றான், அப்படியே ஏதாவது சாவுங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிருக்கு. அவன் டிபெண்ட் பண்ணி நின்றுக்கு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ எல்லாம் இறந்து கிடக்கிற பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு காண்டு, நீ எதுக்கு இப்படி எல்லாரையும் கொண்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காண்டாகி நம்ம ஹீரோ ஸ்வார்ல பவரை கேதர் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற தயாராகி இருக்க. விங்ஸ் விரிச்சு நம்ம ஹீரோ வந்து போய் அட்டாக் பண்றான். அப்படின்னு அவனோட பவருக்கு நம்ம ஹீரோட பவர் ஈக்குவல் இல்ல. அதனால நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் தடுமாற நான் இடையில நம்ம ஹீரோ நீ போய் அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவனை தோக்க இருக்க முடியல. ஏன்னா அவன்கிட்ட இருக்க ஒரு ஃபார்மேஷன் பற்றி அதாவது ஒரு பூமர் ஆகிங்க அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்வாட் அட்டாக் நிறுத்தி நம்ம ஹீரோ வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். இப்படி தொடர்ந்து அட்டாக் பண்றத பார்த்தா நம்ம ஹீரோ வந்து உள்ளதே டேமேஜ், இன்னும் அதிகமா டேமேஜ் உள்ள வாங்கியிருக்க. அதோட அவனை சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த கிளானோட தலைவரை காட்டிருக்கான். அந்த கிளானோட தலைவரா ஒன்னால என்னோட அதாவது பல்லாயிர கனவு வந்து வீணா போயிடுச்சு, உன்னை நான் இதோட கொல்லாம விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நேர்ச்சிக்கிருக்கேன். நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி இப்படி நேர்ச்சிக்கிருக்கான். அதாவது நம்ம ஹீரோ வழியில இருக்க. அதாவது நம்ம ஹீரோட இப்படி வழியில இருந்தா நம்ம ஹீரோக்குள்ள அதாவது அந்த சன் டமைன்ங்கிறது அந்த ஒரு பவர் வந்து நம்ம ஹீரோ ஆபத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த சன் டமைன் பவர் வந்து தானா ஆக்டிவேட் ஆகுது. தானா அதை ஆக்டிவேட் ஆகி ஒரு ஃபார்மேஷன் வந்து உருவாகுது. ஒரு ஃபார்மேஷன் உருவாகணும்னா இவனுக்கு ஆச்சரியம், இது என்ன மாதிரி பவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கா. ஏன்னா கையில ஃபுல்லா நெருப்பத்திக்குது. இது என்ன இப்படி நெருப்பத்திக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆச்சரியத்தை தூக்கி எறிய நம்ம ஹீரோவா எப்படி அவன் நம்ம ஹீரோ தூக்கி எறிய நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கமா போய் கீழே வந்துட்டான். நான் ஒரு பக்கமா நம்ம ஹீரோ வந்து தர மாதிரி எந்திரிச்சு வந்து ஒரு ஸ்லாஷ் அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம அந்த டீமன் வந்து அட்டாக் பண்ணா அதோட அவன் டெஸ்ட் ஆகி க்ளோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு இன்னைக்கு இருந்தா அதான் தெரியுது. அவன் வந்து அதோட டெஸ்ட் ஆயிட அவன் வந்து டெவிலா மாறிட்டான். அதாவது அவனோட சீக்ரெட் டெக்னிக் வந்து அவன் ஒரு டெவிலா மாறிட்டான். ஒரு டெவிலா மாறி நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்னுக்கு இருக்கான். ஒரு பொடி பையில ஒரு நாளை என்னோட பல வருஷம் கனவு வீணா போச்சுடா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து சொல்லி நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணிக்கிருக்கு. நம்ம ஹீரோ உள்ளது பிளட் வாமிட் எடுத்துட்டான். ஏன்னா ஓவர் டேமேஜ் வாங்கிட்டான் நம்ம ஹீரோ. பிளட் வாமிட்டும் எடுத்துக்கிட்டு அவனுக்கு முன்னாடி நின்னுக்கு இருக்க. இன்னையோட
லைஃப் முடியுறா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அது திடீர்னு ஒரு ஆச்சரியம், என்னடா திடீர்னு ஒரு ஆச்சரியம் பார்த்தா அங்கிருந்து ஒரு, அதாவது அங்கிருந்து ஒரு பிரிசுவல் பாடி, அதாவது இது ஒரு ஸ்வாட் கிங் தான், அது கிரேட் ஸ்வாட்னு சொல்லுவாங்க இவங்க. அந்த கிரேட் ஸ்வாட் வந்து நம்ம அந்த டீமனுக்கு முன்னாடி வந்து இது எப்படி இந்த கிரேட் ஸ்வாட் எப்படி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க, நீங்க தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டீங்களே, நீங்க எப்படி இப்ப திரும்பி உயிர்ப்பிச்சு வந்தீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவன் வந்து சொல்லியிருக்க. அதெல்லாம் கண்டுக்காம அந்த கிரேட் ஸ்வாட் வந்து தம்பி உன்னோட சீவெடுக்குள்ள உள்ள வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட சீவெடுக்குள்ள வந்தா அவன் வந்து ஒரு ஃபாரின் வந்து அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கான். நெக்ஸ்ட் அந்த கிரேட் ஸ்வாட் தான் உன்னோட சீவெடுக்குள்ள வா தம்பி, நான் உள்ள உனக்கு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள டீட்டெயிலா சொல்லியிருக்கு. தம்பி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாடோட மாஸ்டர் வந்து எதுக்குமே பயப்படாம துணிச்சலா எல்லா டெவிலையும் வந்து அழிச்சாரு, அது மாதிரி நீ இருக்கணும். இந்த ஸ்வாட் இப்போ உன்னோடது, நீ இதுக்கு மாஸ்டர் ஆகணும்னா நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, துணிச்சலா எல்லாத்தையும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் வந்து கொடுக்குறான். ஸ்வாட கொடுத்து என்ன போகுதுன்னா நமக்கு கூட நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாட ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோட்ட இப்ப சக்தி இல்ல. சரி ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம ஹீரோ வந்து அதை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்லாஷ் அட்டாக் விட்டு அந்த ஃபார்மஸ்ல கொஞ்சம் டேமேஜ் கொடுக்குறான். கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தோம்னா அடுத்து அவன் ஆச்சரியத்துக்கு எப்படி இதோட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த சைன்ல இன்னொரு ஸ்லாஷ் அட்டாக், அதாவது இன்னொரு ஸ்லாஷ் அட்டாக் விட்டு அந்த ஃபார்மஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுவார் நம்ம ஹீரோ. அந்த ஃபார்மஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுற உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு வழியா எப்படியும் ஒரு 2 ஸ்லாஷ் அட்டாக் விட்டாச்சு, இன்னொரு லாஸ்ட் ஒரு ஸ்லாஷ் அட்டாக் விடணும் நம்ம ஹீரோனால. நம்ம ஹீரோக்கு சுத்த உடம்புல தெம்பு இல்ல, எனர்ஜியும் இல்ல. இப்படி எனர்ஜி இல்லாம போய் நின்னுக்கு இருக்க நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்து ஆச்சரியத்து நின்னுக்கு இருக்க. அந்த டீமன் வந்து சொல்லியிருக்கு, தம்பி இன்னும் ஒரு ஸ்லாஷ் அட்டாக் விட்டீங்கன்னா நீ செத்துருவ, நான் சாகுறேன்ல நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதை நம்ம ஹீரோ நினைச்சுவா, இல்ல நீ போக வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் ஸ்லாஷ் அட்டாக் விடாத, இதுக்கு மேல உன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிருக்கான். இல்ல பரவாயில்ல, இங்க இவனை இப்போதைக்கு அழிக்கல, இங்க இருக்க எல்லாரையும் இனிமே அழிச்சிருவான், உள்ளதே இங்க இருக்க நிறைய மக்கள் வந்து அழிச்சிட்டா, இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இவனை நான் இந்த இடத்துல கொன்னாதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரிதான் ஒன்னால முடிஞ்சது நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் வந்து அதை தப்பிச்சு போகுது, ஆனா அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மேக்சிமம் ஒரு பவர் அடாப்ட், அதாவது அது ஸ்வாடுக்கு லாஸ்டா இருக்க ஒரு பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஸ்லாஷ் அட்டாக் விட அந்த பெரிய ஒரு ஸ்லாஷ் அட்டாக் விட்டோன்னா அந்த டீமனுக்கு வந்து ஆச்சரியம், அதோட அந்த டீமன் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது. இந்த டீமன் டெஸ்ட்ராய் ஆன நெக்ஸ்ட் சைன்ல நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே நம்ம ஹீரோ நேரம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற 2 பேரும் வந்து உனக்கு என்னாச்சு, இப்ப உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டு இருக்கு. இல்ல எனக்கு உடம்புலாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் ஓரளவு ஓகே, ஆனா என்னோட லைஃப் ஃபோர்ஸ் தான் போச்சு, என் லைஃப் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு சில மெடிசன் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுங்க. லைஃப் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அப்படிலாம் சாத்தியமே இல்லை, என்னடா சொல்ற அப்படின்னு இல்ல ஒரு வழி இருக்கு அப்படின்னு. அதாவது நம்ம ஹீரோட அப்பா டைரியில ஒரு வழி இருந்திருக்கும், அதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்ட்ஸ் கொடுத்துருப்பார். இப்ப எங்க நெக்ஸ்ட் நீ எங்க போனாலும் சரி கடைசியா உனக்கான இங்க ஒரு கிளான் ஒருத்தவங்க இருக்கும், அதை நீ மறந்துடாத, அதை மனசுல எப்போ நான் வச்சுக்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த ப்ரீவியஸ் எபிசோட வந்து ஒரு ஆர்ஸை காட்டியிருப்போம். அந்த ஆர்ஸை ரைட் பண்ணா நம்ம ஹீரோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஆர்ஸை வந்து நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அவர் ஓட்டுறதுக்கு. இதோட எபிசோடு முடியுது. முடிஞ்ச அளவுக்கு சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க டீமன் கேட்டீங்க, பட் என்னால இதை மட்டும் தான் எனக்கு ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து சீக்கிரத்துல அதே ரெடி பண்ணி போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணி போங்க. அது வரைக்கும் பை गाइस.